இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து அடுக்கு ரொட்டி. இந்த அடுக்கு ரொட்டியை நம்ம எப்படி செய்யலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த அருமையான இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளங்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பேஸ்ட்ரி டோ செய்வோம். 2 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 2 கப்ஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். இதை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் கோல்ட் வாட்டரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் கையை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் கொஞ்சம் இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டான டோவாக நீங்கள் இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை செய்து நம்ம ஒரு சைட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விடுவோம். விட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம பேன் கேக்குக்கு பேட்டர் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் 2 கப்ஸ் ஃப்ளார் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து ஒரு 1 எக்கை நீங்கள் உடைச்சி போட்டுக்கொள்ளுங்க. சால்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பை நீங்கள் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மில்கை சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கோகோனட் மில்க்கும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நான் 1 கப் மில்க்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற மில்கை நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. சால்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுப்போம். அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்ததை இந்த பவுலில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதை போர் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இதை இப்போ நம்ம பேன் கேக்கு செய்வோம். பாருங்கள், இப்படியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் ஓகே. இப்போ நான் பேனை வந்து லோ ஹீட் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சு நான் இந்த பேன் கேக்கை நான் செய்து கொள்கிறேன். எப்படி நல்லா ஸ்மூத்தாக இதை நீங்கள் ஷேப்பாக வந்து இப்படி செய்து கொள்ளுங்கள். இப்போ இது கொஞ்ச நேரம் விட்டுட்டு 5 மினிட்ஸுக்கு பிறகு மற்ற பக்கம் நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் மாற்றி எடுத்ததுக்கு பிறகு மற்ற எல்லாத்தையும் இப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்படி எல்லா பேட்டரையும் நீங்கள் இதில் ஊற்றி நீங்கள் இந்த பேன் கேக்கை செய்து கொள்ளுங்கள்.
இப்படி எல்லாத்தையும் செய்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நம்ம கறி செய்யணும். கறி செய்கிறதுக்கு நம்ம இப்போ ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா பேன் கேக்கையும் நான் செஞ்சிட்டேன். செஞ்சதுக்கு பிறகு இதோட இடத்த நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம அடுக்கு ரொட்டிக்கு நம்ம கறி செய்கிறதுக்கு தயாராகும். இப்போ நான் ஆனியனை நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன், கார்லிக் சேர்த்துருக்கேன், கியூமின் சீட் எல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போ கியூமின் சீட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதில் சாஃப்டாகும் வரைக்கும், இந்த ஆனியன் சாஃப்டாகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ பீஃபை சேர்த்துக்கொள்கிறேன். அரைச்சி வச்சுருந்த பீஃபை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சால்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டை நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3 பொட்டேட்டோஸை நான் பாயில் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணினா போதும். பெப்பர் பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கறி பவுடர் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கறி லீவ்ஸ் இல்லாதவங்க நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்மளோட கறி ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம அடுக்கு ரொட்டியை எப்படி செய்கிறன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னோட டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் 2 டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நம்ம பீஸாவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கிற மாதிரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நல்லா இதை வட்டமாக நல்லா நீங்கள் சர்க்கிளாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பீஸா பேனில் வச்சு இதை நல்லா இப்படி நான் செய்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கள். கீழுக்கு பீஸா பேனில் நீங்கள் மார்ஜரினை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை ஃபோக்கால் இல்லாட்டி டூத்பிக்கால் நீங்கள் இதை இப்படி செய்து கொள்ளுங்கள். செய்ததுக்கு பிறகு இப்போ நான் ஒரு பேன் கேக்கை இதில் வச்சு மேலே கறியை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மேலே மற்ற பேன் கேக்கை நீங்கள் வைக்கணும். வச்சதுக்கு பிறகு அதுக்கு மேலேயும் நீங்கள் அதே மாதிரி செய்யணும். அப்படி எல்லாத்தையும் நீங்கள் அதே மாதிரி செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த பேன் கேக்கை நான் அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நான் கறியை அதுக்கு மேலே நான் வச்சுக்கொள்கிறேன். வச்சதுக்கு பிறகு மற்ற பேன் கேக்கையும் நான் இதில் இப்படி வச்சுக்கொள்கிறேன். கொஞ்சம் இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இல்லாட்டி கொஞ்சம்
மேலே வந்த மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு இந்த பேன் கேக்கை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா கீழே கொஞ்சம் அமர்ந்து வந்துடும். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் டிவைட் பண்ணியிருந்தேன் மற்ற டோவை வந்து நான் இதில் அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். சர்க்கிள் அரைச்சி எடுத்து இதில் நீங்கள் இப்படி மேலே நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி நான் ஷேப்பாக நான் செய்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் எக் வாஷ் பண்ணினா சரி. நீங்கள் வந்து எக் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து கொஞ்சம் போல் மில்கையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கால் கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அடித்ததுக்கு பிறகு இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம பேக் பண்ணக்குள்ளே நல்ல ஒரு கலரோண்ட தரும். இப்போ வந்து நான் செசமி சீட்ஸை நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுவோம். நான் வந்து இதை வந்து 205 செல்சியஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ தான் நான் கட் பண்ணி காட்டுறேன். பேக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்படி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்தால் ஓகே. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் இப்படி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இதை உங்களோட இஃப்தாருக்கு நீங்கள் இதை செய்து நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி நீங்கள் பேக் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோட இப்படி சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லா. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க.